Hey everyone, it's your Crownson. நம்ம இப்போ டைம் வந்து 2 o'clock ஆகுது. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா வந்து அந்த காலத்தில் நான் வந்து பஸ்ஸு பைக்கு இந்த மாதிரி எந்த விஷயம் இருக்குமோ செம்மடை தூக்கிட்டு நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்க ஒரு பிளேஸ் தான். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் நான் ஒரு சர்ச் பண்ணி எங்கெங்கெல்லாம் பார்த்து ஆள்கிட்டலாம் கேட்டு போகிறதுனா இங்கே ஒரு 2 இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுவும் டேமேஜில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது என்ன பிளேஸ்னால் அவங்க செம்மடை தூக்கிட்டு வராங்க. இந்த மாட்டனில் ட்ராவல் பண்ணவங்க எல்லாம் நம்ம இங்கேருந்து சொல்ல போனால் இப்போ இதுலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் அங்கே போகணும்னா ஒரு 3 இடத்துல இதே மாதிரி இருக்குமா. அப்போ அவங்க அந்த செம்மடையெல்லாம் இறக்கி வச்சுட்டு அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க அந்த காலத்தில். அப்படி ஒரு பிளேஸை நோக்கி கொண்டு தான் நம்ம இப்போ போகிறோம். அது வந்து ஒரு 2 இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப டேமேஜான இடத்துல ஏரியாவில் வந்து இருக்குது. அதை நம்ம பார்த்து அது என்னென்னு பாருங்கள். ஈவந்தோ அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. நான் ஏற்கனவே அப்படி இருக்குதுன்னு சொல்லிச்சணும். எப்படி இந்த இதில் வந்து பில்லர்லாம் இருக்குமா, நம்ம வந்து எவ்வளோ பெரிய தேங்காய் மூட்டை இருந்தால் நல்லா இறக்கி வச்சுட்டு நைட்டு தூங்குதலுக்கு ரெஸ்ட்லாம் எடுக்கணும். அந்த ராஜாக்கள் எல்லாம் கிங்கெல்லாம் வந்து அங்கே ஒரு ஆளை பாதுகாப்பும் கொடுக்கணுமா. ஸோ சுற்றி நகை இருந்தாலும் கோல்டு இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. எவனாவது நைட்டு உறங்கி ஏதாவது ஒரு கீசுன்னு மண்ணுக்கடியில் போய் உளுந்து அங்கே இருந்துச்சுன்னா தோண்டி எடுங்க அந்த வீடியோ பார்த்து. அது இந்த இடம் அப்படி ஒரு நல்ல பிளேஸ்க்கு தான் போய்ட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி என்னை பற்றி என்ன தோணுதோ அதை வந்து மறக்காமல் வந்து எழுதி அனுப்பிடுங்க கமெண்டில். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடலாமா, எப்படிப்பட்ட வீடியோ போடலான்னு எழுதி அனுப்புங்க. ஓகேவா? அது கிரிப்பேட் கன்னியாகுமரியில் இருக்க அனைத்து ரோடுகளும் செல்ல இதே மாதிரி ஒரு என்னத்த சொல்ல டெஸ்டினேஷன் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான். பாதி ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன். அது எங்கே எந்த இடத்த பேர் என்னன்னா தெரியலை. அப்படியே என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், இப்படி 2 இடத்துல இருக்குது வா பார்ப்போம் அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த காலத்தில் வந்து இதில் தான் வந்துட்டு செம்மடை தூக்கிட்டு போகிறவங்க, நடந்து போகிறவங்க எல்லாம் வந்து இதில் தான் ஓய்வு எடுத்து தண்ணியெலாம் எடுத்து குடிச்சிட்டு இதில் வந்து ஒரு நைட்டு ஸ்டே பண்ணிட்டுலாம் நம்ம நடந்து எடுத்து போகலாம். செம்மடை இந்த பிள்ளரை பிடிச்சா செம்மடை தூக்கிட்டு யாரும் செய்வாங்களாம். இங்கேலாம் இருக்குது. இதில் அந்த முன்னோரு காலத்து இல்லைன்னா சோல்ஜர்ஸும் வந்து ஒரு சோல்ஜர் பாதுகாப்பு நிறுவனம் நைட்டு யாரோ பொருள் திருடாமல் போக்கு. அவ்வளோ தூரத்து நமக்கு இப்போ எல்லாம் அங்கங்கேயே லாட்ஜெலாம் இருக்கிற மாதிரி அந்த காலத்து இதில் சைடில் திங்ஸையும் போட்டு இதில் தான் கடந்து உறங்கிட்டு போவாங்க. இது எல்லாம் பாலடைஞ்சு தான் இருக்குது. எங்கேயோ இடத்துல பாதி கூட இருக்குதான், பாதியெல்லாம் பொட்டியே போயிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பாதி வந்து மண்ணுக்கடியில் போய் இருந்து அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதையும் பார்த்துட்டு நம்ம விறுவிறுப்பாக இங்கேருந்து செல்வோம். அடுத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். இதை ஷேர் பண்ணி உங்களோட இதுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. இது வந்து இந்த இடத்து பேர் இந்த இடத்து இன்னி போகிற இடத்து பேருன்னு தெரியல. இதுவும் ஒருத்தன் கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே இருக்குது, பாதி மண்ணுக்கடியில் போச்சு, பாதி மேலே இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்துட்டோம்.
இங்கே ஓகே எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனால் வந்து பாதி வந்து மண்ணுக்கடியில் போயிருக்கு, பாதி மேலே இருக்குது. பாக்கி அவங்க வந்து அது கெட்டினது மொத்தம் அப்படியே இருக்குது, பாதி பொட்டி ஒன்றும் போகலை. இதுதான் அந்த இடம். இதில் வந்துட்டு ஸ்லிப் பண்ணி அந்த லோய்வு பெட்டு அவங்க திங்ஸ் செம்மடையெல்லாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய்பட்டு அடுத்து நடக்க தொடங்குவாங்க. அதை ஏன்னா அந்த இடத்துல பைக் வண்டிலாம் இல்லை. இப்போ நம்ம இங்கே 5 கிலோமீட்டர் போனாலும் பைக் எடுத்துகிட்டு போவோம். அவங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இது. ஸோ பாய், யூ சூன், டேக் கேர்.